கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1238 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 137:1 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். ஒரு விதத்திலே சியோன் என்று சொன்னால் கர்த்தர் தான். ஒரு இடத்தை கூட அல்ல, அல்லது சீயோனின் ஆலயம் என்று குறிப்பிடப்பட்டாலும் கூட ஆலயத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்கள் அங்கே ஆறுகள் அண்டையில் இஸ்ரவேல் தேசத்திலே செழுமையாக வாழ்ந்த காலங்களை நினைத்து அழுதார்கள். இன்றைக்கும் இந்த வேத செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பல காரியங்கள், முந்தின வாழ்க்கையை நினைத்து நீ அழலாம். மகளே, முந்தின வாழ்க்கையை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கலாம். என் வாலிப நாட்களிலே நான் எப்படி வாழ்ந்தேன், என் பெற்றோர் என்னை செல்லமாக வளர்த்தார்களே, ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதே என்று சொல்லி முந்தின கால ஆசீர்வாதங்களை குறித்து நீ அழுது கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அழாதே, அழாதே மகளே, அழாதே மகளே. அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் இந்த செய்தி வருகிறது. சகோதரனே, சகோதரியே, அழாதே. சீக்கிரம் கர்த்தர் உன்னை உன் அழுகைக்கு காரணமான காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி சமாதான வாழ்க்கையை தருவார். உன்னை எந்த காரியங்கள், எந்த சூழ்நிலைகள் அழ வைத்துக் கொண்டிருந்ததோ அந்த சூழ்நிலைகள் மாறப்போகிறது. வியாபார தோல்வி, தொழில் தோல்வி, குடும்பத்திலே பிரச்சனை, இப்படி ஏதோ ஒன்று உன்னை அழ வைத்துக் கொண்டிருக்கிறதா? சீக்கிரம் நீ விடுதலை பெறப்போகிறாய். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் தான் பாபிலோனிலே அடிமைப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழுகையை களிப்பாக மாற்றி அவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உன்னுடைய அழுகையையும் மாற்றப் போகிறார். விரைவில் உன்னுடைய அழுகை மாறி களிப்பாய் நீ வாழப்போகிறாய், சந்தோஷமாய் வாழப்போகிறாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்களுடைய வாழ்க்கையை, தொழிலை, வியாபாரத்தை, குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, அல்லது பழைய வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்ததே, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்கிறதே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்து, ஆண்டவர் அவர்கள் கண்ணீரை இனி சிந்தாதபடி அவர்கள் அழுகையை களிப்பாக மாற்றி நீரூற்றாக அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். அழுகை மாறப்போகிறது, உன் துக்கம் மாறப்போகிறது, சந்தோஷம் விரைவில் உன்னை தேடி வரும் மகளே, மகனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.